ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 2KD பைட்ஸ்ல சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் காம்போ தான் பார்க்க போறோம். கருப்பு உளுந்து சாதம் வித் வெண்டைக்காய் வேர்க்கடலை ஃப்ரை. ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட எள்ளு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம் இது எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ 5லேருந்து 6 பல் பூண்டு, பெருங்காயம் சேர்த்து உளுந்து வறுபட்டு சூப்பரா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே கூல் பண்ணிட்டு மிக்சியில போட்டு ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. இப்போ ரைஸ்க்கு தாளிக்க கடாயில நெய் சேர்த்து கடுகு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்ச உளுந்து பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ வேக வச்ச ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஹெல்தியான ஹை புரோட்டீன் உளுந்து சாதம் ரெடி. இதுக்கு எப்பவும் செய்யற மாதிரி இல்லாம ஒரு சின்ன சேஞ்சோட வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம். கடாயில எண்ணெய் ஊத்தி வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த பீனட் தான் சூப்பரான ஒரு நட்டி ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இப்போ வேர்க்கடலையை எடுத்துட்டு அதே கடாயில கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, பொடியா கட் பண்ண வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம். இப்போ கட் பண்ண வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வெண்டைக்காயோட பிசுபிசுப்பு தன்மையை ரிமூவ் பண்ணும். 5 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. இப்போ சீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் வறுத்த வேர்க்கடலை அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கலாம். அவ்வளோதான் ரெடி. டெய்லி லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் பேக் பண்ணணும்னா இந்த உளுந்து சாதம் அண்ட் வெண்டைக்காய் வேர்க்கடலை ஃப்ரையை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 2KD பைட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. பாய் பாய்.